வெல்கம் டு மதுரை காஞ்சினாஸ் கிச்சன். மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குழம்புக்கு தேவையானது சின்ன வெங்காயம் 200, தக்காளி 3, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சம், மாங்காய் வேணும்னா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காயும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். மீன் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் கொஞ்சம் சோம்பு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சு விட்டு வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு. தக்காளி வதக்கும் போதே நம்ம மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கம்மியாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் அதையும் போட்டு இந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதான் அந்த மிளகாத்தூள் வாடையெல்லாம் அந்த பச்சை வாடை இல்லாமல் நல்லா வதக்கிட்டு அந்த மீன் மண்டை நறுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த மீன் மண்டையும் அதில் போட்டு வதக்கிடுங்க. நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. மீன் மண்டையை போட்டு வதக்கி புளியை ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா வதங்கின ஊற்றி இப்படி தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தோட்டி அந்த புளியை கரைச்சலில் ஊற்றிடுங்க. நல்லா ஒரு 4 கொதி வரணும். புளி கரைச்சி ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, குழம்புக்கு எவ்வளோ குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த மாங்காய் துண்டையும் அதில் போட்டுருங்க. மீன் வந்து லாஸ்ட்டாக தான் போடணும், ஏன்னா உடஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து குழம்பு வச்சிருச்சு, நல்லா மிளகாத்தூள் வாடையெல்லாம் போயிடுச்சுன்னா தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காயும் சின்ன வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்தோடனே மீனை போடணும். அப்போ தான் மீன் கரையாமல் முழுசாக உங்களுக்கு இருக்கும் குழம்புல. இப்போ குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மீனை போடுறோம். இது வந்து 4 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு இதை இந்த மாதிரி மீன் கொஞ்சம் நல்லா வேகணும். கொஞ்சம் சிம்மில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறணும் மீனை. கொஞ்சம் கருவேப்பிலை தூவி மீன் நல்லா வெந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மீனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. குடல் இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிடணும், இல்லைன்னா கவுச்சி வாடை அடிக்கும். இந்த மீனில் வந்து ஒரே முள்ளு தான் இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மதுரை காஞ்சினாஸ் கிச்சனில் அடுத்த ரெசிபியுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.